தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி பீடம் அலங்கரித்த பிறகு தமிழகத்தில் அரங்கேறும் அரசியல் நகர்வுகளின் பார்வைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளின் வடிவத்தை பெற்று வருவதை காண முடிகிறது. குறிப்பாக நாள்தோறும் புதிய திருப்பங்களும் வியூகங்களும் அரங்கேறி வரும் நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆரம்ப காலத்தில் கூட்டணி கணக்கை கடந்து தற்போது தமிழகத்தின் நலன் முன்னிறுத்தியும் ராகுல் காந்தியை முழுமையாய் நம்பி பயனில்லை என்பதான முடிவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் நன்றிகடனாக அந்த கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தி இருந்தாலும் இன்றைய அரசியல் யதார்த்தம் முற்றிலுமாக வேறு வித பாதைகளில் சென்று கொண்டிருப்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அமைச்சரவையில் இடம் கொடுத்திருந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்களும் திருப்திகரமான தனது செயல்பாட்டில் இல்லை என்பதான ஒரு கருத்தும் தாவேகா அரசு குறித்து தற்போது பேசப்பட்டு வரும் நிலையில் விஜய்க்கு மிக நெருக்கமான சில அரசியல் ஆலோசகர்களும் மூத்த தலைவர்களும் அவருக்கு வழங்கிய ரகசிய ஆலோசனைகள் இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தற்போதைய கூட்டணி கணக்குகளை தாண்டி திமுகவுடன் நெருக்கம் காட்டக்கூடும் என்பதாகவும் அல்லது மறைமுகமாகவே தங்களுக்கு எதிராக வியூகங்கள் அமைக்கக்கூடும் என்றும் அந்த ஆலோசனைகளில் சில முக்கிய தகவல்களை முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்படிப்பட்ட சூழலில் ராகுல் காந்தியை கண்மூடித்தனமாய் நம்புவதால் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கும் மனநிலை கொண்டதாகவே இருந்து கொண்டிருப்பதாக பல விஷயங்களை புள்ளி விவரங்களோடு அள்ளி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு சில ஆலோசகர்கள். இதனால் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் காங்கிரசுடனான உறவுகளில் தனது வேகத்தை குறைக்க தொடங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். தேசிய அளவிலான கூட்டணிகள் வேறு, தமிழ்நாட்டின் உரிமைகள் என்பது வேறு என்ற பார்வையில் மிக தெளிவாக தனது அரசியல் காய் நகர்த்துதலை நகர்த்தியிருக்கும் முதலமைச்சர் விஜய் தற்போது காங்கிரசுடனான உறவுகளை தேவையான அளவுக்கு மட்டும் வைத்துக் கொள்வோம் என்பதான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் காவேரி நதிநீர் விவகாரம், மேகதாது அணை விவகாரம் போன்ற விஷயங்களில் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியாளர்களிடம் காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி சில அழுத்தங்களை தரலாம். அப்படி அழுத்தங்களை தருவதன் மூலமாக இரு மாநிலங்களிடையே சுமூகமான உறவுகளை வலுப்படுத்தவும் 2 மாநிலங்களின் தேவைகளும் 2 மாநிலங்களுக்கு இடையிலான நீர் ஆதார தேவைகள் ஒரு சமூகமான முனைவுக்கு எட்டப்படுவடைய சூழல்கள் அமைந்திருந்தாலும் அதற்கான எந்த அணுகுமுறையிலும் ராகுல் காந்தி தனது ஆர்வத்தையும் தனது பார்வைகளையும் திருப்பாமல் இருப்பது முதலமைச்சர் விஜய்க்கு மிகப்பெரிய மனத்தாங்கலாகவே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையிலும் கர்நாடகா தனது மென்மை போக்கை கையாளாமல் அதிகாரப்போக்கை கையாள்வதன் விளைவாக தமிழகத்திற்கு கடந்த கால அனுபவங்களே தற்போதும் நிகழுமா என்ற அச்ச நிலை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் தற்போது மேலோங்கி நிற்கிறது. கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமாரை நேரில் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருந்தாலும் இந்த சந்திப்பின் மூலம் பலன் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற சந்தேகமும் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி கடுமையான எதிர்ப்புகளின் மத்தியில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கர்நாடக பயணம் செல்லக்கூடாது என்பதான சில அழுத்தங்களை தந்திருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் மீறி அண்டை மாநிலமான கர்நாடகாவிடம் நல்ல நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது பயணத்தை திட்டமிட்டபடி அரங்கேற்றி 2 மாநிலங்கள் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தவும் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்று வருவதற்கான முனைப்புகளையும் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிட்டு தன் பயணத்தில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழகம் வந்திருக்கும் ராகுல் காந்தி தனது கட்சியின் சார்பில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பொழுதிலும் கூட தாவேகா ஆட்சிப்பீடத்தை அமைந்து முதலமைச்சராக பொறுப்பெடுத்த ஜோசப் விஜயின் மேடையில் விழா மேடையில் அமர்ந்திருந்த ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் அளித்திருந்த அந்த நிகழ்வுகளின் பதிவுகள் இன்றும் நம் கண்முன்னே நின்றாலும் கூட தற்போது தமிழகம் வந்திருக்கும் சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய ராகுல் காந்தியை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கு கூட தாவேகாவின் முக்கிய பிரமுகர்கள் யாரும் அங்கும் செல்லாமல் இருந்த பார்வைகளின் பதிவுகளையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடனான உறவுகளில் ஒரு மென்மை போக்கையே கையாளும் விதத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் அதிரடி மாற்றங்களின் நீட்சியின் பார்வையாக வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே தனித்து களமிறங்கவோ அல்லது காங்கிரஸ் கட்சியை கூட்டணியை முற்றிலும் புறக்கணிக்கவோ விஜய் தயங்க மாட்டார் என்ற பேச்சுகளும் தற்போது பேச துவங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் நோக்கர்களால் தேசிய கட்சியின் பிடிகளுக்குள் சிக்கிக்கொண்டு தவிப்பதை விட தன் தனித்துவமிக்க வலிமையை பறைசாற்றும் விதமாக விஜய் தமிழ்நாட்டில் சுயமரியாதையும் உரிமைகளையும் மீட்டெடுக்கும் தனது பிரதான அஸ்திரமான மாற்று திட்டத்தின் அடித்தளத்திற்காக வழி தேடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது.
வருகிறது. கடந்த கால உதவிகளை மறந்துவிடாமல் அதே சமயம் மாநிலத்தின் நலனில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதிலும் தமிழக முதலமைச்சர் விஜய் தீர்க்கமாக இருப்பது அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்படுகிறது. காங்கிரசின் நலனுக்காக தமிழ்நாட்டின் நலன்களை அடகு வைக்கும் காலங்கள் தற்போது மலையேறிவிட்டதாகவும் இதனால் விஜயின் அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகள் பல்வேறு விதமான வளர்ச்சிக்கான பாதைகளை வழிவகுக்கும் என்றும் சில அரசியல் நோக்கர்களால் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. ராகுல் காந்தியை சந்திக்கும் அரசியல் சகாப்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களின் பலத்தை மட்டுமே நம்பி முழுமையான சுதந்திர அரசியல் பாதையை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அடியெடுக்க துவங்கியிருக்கிறார். கூட்டணிகள் என்பவை அதிகார பகிர்வுக்காக மட்டுமே தவிர மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்காத வண்ணம் அது இருக்க வேண்டும் என்பதிலும் தீர்க்கமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உறுதியான அரசியல் வியூகங்களை வகுத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கியிருப்பதுடன் தேசிய கட்சிகள் உடனான உறவுகளில் தேவையான அளவுக்கு மற்றும் வைத்துக் கொள்ளலாம் என்ற மன உறுதியோடு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதான அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியான தனது நிலைப்பாட்டை வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவுகளை திருப்பிக் கொண்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் தனது ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் சூழல்களை எது வந்தாலும் அதை மக்களின் அபார சக்திகளை தன் பக்கம் இருப்பதில் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் எதை வந்தாலும் மாநிலத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் தீர்க்கமான தனது அரசியல் பயணத்தை வேகமாக தொடர்ந்து வருகிறார். இதனால் எந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவு நிலை குறித்தும் தங்களுக்கான உறவுகளில் எந்த விரிசலையும் ஏற்படுத்தாத வண்ணமும் கூட்டணி என்ற பெயரில் மறைமுக அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் வலிமையான தமிழகத்தை வளமான தமிழகத்தை கட்டமைப்பதில் தொலைநோக்கு பார்வையுடன் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அரசியல் களத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்.